5/12/2024 பாப் தாதாவின் முரளி வாசகம். நீங்கள் யக்ஞத்தின் சேவை செய்வதற்கான நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை பெற்றிருக்கின்றீர்கள். யக்ஞத்தின் சேவை செய்வதன் பலன் என்பது மிகவும் பெரிதாகும். ஏனென்றால் யக்ஞத்தின் சேவை என்பது பிராமணர்களுடைய சேவையாகும். அதாவது பிராமணர்களுக்கு சேவை செய்வதாகும். பக்தியில் கூட அவர் 8 அல்லது 10 பிராமணர்கள், அதாவது பூசகர்களுக்கு ஏதாவது செய்துவிட்டு அவர்கள் பெரிய ஒரு புண்ணியம் தாங்கள் செய்ததாக கருதுகின்றார்கள். ஆனால் இங்கோ எத்தனையோ 1000 பேர், 10,000, 8,000 என்று பிராமணர்களுக்கான நீங்கள் சேவை செய்வதற்கான சந்தர்ப்பத்தை பெறுகிறீர்கள். ஆகவே எத்தனையோ பேர் அதில் இருக்கிறார்கள். எத்தனையோ பேருக்கு நீங்கள் நன்மை செய்கின்றீர்கள், சேவை செய்கின்றீர்கள். அது யக்ஞ தந்தையின் சேவை. இது பிரம்மபோஜன் என்பது பிரம்மபோஜன் என்பதின் ஒவ்வொரு துணிக்கையும் மிகவும் பெறுமதி வாய்ந்தது, மிகவும் மிகவும் பெறுமதி வாய்ந்ததாகும். ஆகவே பிராமணர்களாகிய நீங்கள் அந்த பிரம்மபோஜனை பெருமளவு அன்புடன் நீங்கள் பெறுகின்றீர்கள். இந்த பிரம்மபோஜனுடைய பெறுமதி என்பது சாதாரணமானதோ அல்லது குறைந்ததோ அல்ல. யாருடைய எல்லாம் பாக்கியத்தில் அந்த பிரம்மபோஜன் இருக்கின்றதோ அவருக்கு என்னெல்லாம் வெகுமதி கறக்கப் போகின்றது, பெறப்போகின்றார் என்பது அவருக்கே தெரியாது. இதனால்தான் பக்தியில் கூட அவர்கள் சொல்கின்றார்கள், சிவனுடைய பொக்கிஷ களஞ்சியம் எப்பொழுதும் நிறைந்திருக்கின்றது. அப்படி நிறைந்திருந்தால் எல்லா வகையான அசுத்தாவிகள் அல்லது தவறான உணர்வுகள் இல்லாவிட்டால் கூடாத சக்திகள் அனைத்தும் சிவனுடைய பொக்கிஷ களஞ்சியத்தில் உண்பவர்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் என்று சொல்லப்படுகின்றது. இது அத்தனை மகத்துவம் வாய்ந்தது.